இவன் தான் லேட்டாக கிளம்பி வந்தான். ஒன்று என்ன சொல்ல வேண்டியது பேர் என்னடா? சீனு. டண்டனா சீனு. டண்டனா சீனோட பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா டே 2 இன் சிக்மங்களூர். அடுத்த நாள் காலையில் கிட்டத்தட்ட மணி 11:30 ஆயிடுச்சு. இப்போ கிளம்பி செட் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் ஹப்பே ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன இடங்கள் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு இன்றைக்கே நம்ம கிளம்பி இந்த இடத்துலேருந்து கூர்க் கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இங்கேருந்து 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அரௌண்ட் வருது கூர்க்கு. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போகணும் அப்படின்னு தான் இருந்தோம். பட் ஆனால் எந்த ரேட்டு அப்படி இப்படி சேம் தான். அதனால் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பிகிட்டு இருக்கோம். அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. மேக்ஸிமம் இந்த விளாகில் மோட்டோ விளாக் இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அங்கேருந்து கிளம்பி சிக்மங்களூர்லேருந்து கிளம்பி கூர்க்கு போகிறப்போ மோட்டோ விளாக் வந்துடும் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது எத்தனாவது பாட்டுன்னு தெரில. இதுக்கு முன்னாடி இருக்க பாட்டெலாம் எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெப்பே ஃபால்ஸ்க்கு பார்க்கிங் வந்துட்டோம். இங்கேருந்து 590 ரூபா பர் பர்சன் பே பண்ணி தான் போக முடியும். அதுவும் அவங்க கூப்பிட்டு போகிற இந்த ஜீப் இந்த வண்டிகளில் தான் போக முடியும். 590. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோமே, பாபா புத்தன்கிரியிலேருந்து அப்படியே பைக்கில் வந்து அப்படியே இங்கே சுற்றி அப்படியே இங்கே வரலாம். இந்த பக்கமாக வெளியே வரலாம். நேற்று நம்ம போக முடியாத ஒரு இடம். ஆனால் வந்து ஹெப்பே ஃபால்ஸ்க்கு என்ன நீங்கள் பண்ணாலும் அவங்களோட வெஹிக்கிள் தான் போகணும். 590 பர் பர்சன் எடுத்துகிட்டு தான் வரணும். நாங்கள் 500 நினச்சி வந்தோன்னே தான் பார்த்து, அதுவும் ஜிபே மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டுன்றாங்க. நாங்கள் அப்படியே வண்டியில் ஏறி கிளம்புறோம் கைஸ். விளாக் பண்ணுறோம். இந்த வண்டியில் ஏறிட்டோம். முன்னாடி 2 பேர், பின்னாடி நாங்கள் 4 பேர். நான் மடியில் உட்காந்துருக்கேன். அது இல்லாமல் பின்னாடி ஒரு 3 6 பேர் 7 பேரா அவங்க ஒரு 7 பேர். இத்தனை பேர் போகிறோம் அந்த வண்டியில். மொத்தம் எத்தனை பேர்? 4 + 7 13 + 2 15. 15 டிரைவரோட 16 பேர். எல்லாரும் உயிருக்கும் இருக்காங்க. இது 12 கிலோமீட்டரு. இதே கூட்டு போய் இதே கூட்டு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வலி தாங்குவியா போகிற வரைக்கும்? இல்லை. ஓகே ஓகே கைஸ், நாங்கள் அப்படியே போக என்னன்னு பார்த்து உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறோம். என்கிட்ட தான் 2 கண்ணாடி இருக்கு கைஸ். ஸ்டார்ட் ஆடுது. ரோடு ஃபுல்லாகவே ஆஃப் ரோட்டால. நம்ம சூசாலாம் எடுத்து வந்தோன்னா எல்லாம் கொட்டிகிட்டு இருக்கோம். எப்படி விட்றோம் பாரு. போட மாட்டேன் கைஸ். ஆமாம், ஆப்போசிட் வேறு வண்டி வருது கைஸ். செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி வண்டி வந்து லீஃப் ஸ்ப்ரிங்கு. அதுவும் இல்லாமல் நான் உட்காந்துக்கிற ஆளும் ஒரு ஸ்ப்ரிங்கு மாடு. அதனால வந்து ஒன்றுமே தெரியல. ஒரே குழுன்னு இருக்குது மட்டும். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மஜாவாக இருக்கு. மஜா செம்ம போடும். மஜாவாக இருக்கு. ஆமாம், மாட்டேன் இஷ்டம். ஓகே, நாங்கள் போக என்னென்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு விளாக் எடுக்கிறோம். அடி வாங்குவோம்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஆமாண்ணா. கிரீன் ட்ரீல டியர்ஸ்லாம் தூங்குதுன்றாரு. கொம்பு தெரியுது. அந்த ஒரு சிங்கிள் ட்ரீ இருக்கு பாரு, பெருசா பிரான்ச்சோட ரைஸ் எதனா தெரியுதா? கீழ கொம்பு இருக்கு. மான் பண்ணி ஜூம் பண்ண முடியல. ஸோ அங்கே வந்து அந்த கிரீன் ட்ரீக்கு கீழே வந்துட்டு மான் தூங்குது. 2 மான் உட்காந்துருக்குது. ஜாஸ்தி இருக்கும். ஓகே. வழியெல்லாம் இப்படி தான் இருக்குது. பயங்கர ஆஃப் ரோடிங்காக ஒர்த்துன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 590 ரூபா. கொஞ்சம் கம்மி பண்ணலாம், ஆனாலும் ஓகே தான். செம்மையாக இருக்குது இந்த 12 கிலோமீட்டர் வர்றதுக்கே. நடுவில் தண்ணி போகுது பாரு. தண்ணி எல்லாம் போகுது. தண்ணி போகுது ஒரே கலகலன்னு. இது என்ன மரம்னு தெரில. ஓகே கைஸ், அதாவது இந்த வண்டி மைலேஜ் வந்து கேட்டோம் 4x4. ஆனால் 4.5 தான் மைலேஜே கொடுக்குமா இந்த வண்டி. ஸோ பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதுவும் இல்லை. அது பாட்டுக்கு இல்லைன்னு ஏறுது. கைஸ், வண்டியில் வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 3 பிரிட்ஜு, அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் தான். 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரணும். வந்து அதே வண்டியில் போகணும். அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார்.
அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எப்படி ஆல்ரெடி வந்து இப்போயே மணி 3, 4:30 மணி அங்கே போய் இறங்குறதுக்கு 5னா கூட டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். எப்படி இல்லை 4:30 அப்புறம் இன்னும் இங்கே 4:30 இல்லை ZB பாயிண்ட் பார்க்கணும். ZB பாயிண்ட் அதான் எப்படியும் நம்ம 7 மணிக்கு மேலே தான் 7 மணிக்கு மேலே தான் இங்கேருந்தே கிளம்புவோம்னு நினைக்கிறேன் கூர்க்குக்கு. எப்படி கூர்க்கு போக போகிறோம் என்ன ஏதுன்னு தெரில. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். நைட் ட்ராவல்னாலும் பண்ணி தான் ஆகணும். அவர்கிட்ட கேட்ட தெரியும். இப்போ முடிச்சுட்டு நாங்கள் வந்து இது ZB பாயிண்ட் போக முடியுமா கேட்போம். கொஞ்சம் போயிட்டு வருவோம். அப்படி போக முடியாதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ரூமுக்கு தான் போகணும். இல்லை 2 மணி நேரம் போயிடலாம். போயிட்டு வந்து ரூமுக்கு தான் போவோம். அதான் 7 மணிக்கு ரூமுக்கு போனால் போதும். 8க்குள்ளே கிளம்பணும்னா கூட 3 மணி நேரம் 11 மணிக்கு போகிறோம். இன்கேஸ் ZB பாயிண்ட் போனால் 8 o'clock ஆயிரும்ல. சரி அப்போ என்ன பார்த்துட்டோன்ற ஒரு சந்தோஷத்தில் ஒரு மணி நேரம் லேட்டாக. அது ஒரு கெம்மங்குடி சன்செட் வியூ பாயிண்ட் இருக்கு, அதை பார்க்கணும்ல. சரி ஓகே ஏதாவது பிளான் பண்ணுவோம். சரி கைஸ் என்ன எது பண்ண போகிறோம்னு தெரியல. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. பண்ணதெல்லாம் இவன் தான் லேட்டாக கிளம்பி வந்தான். ஒன்னே என்ன சொல்ல வேண்டியது பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாங்க கைஸ். கேட்க முடியல காதில். நமக்கு என்னென்னலாம் பேசணும் தெரியுமா? ஓகே நாங்கள் கொஞ்ச தூரம் போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டோம். அந்த வழியாக தான் வந்தோம். ஃபஸ்ட்டு ரிவர் கிராசிங் இது. இன்னும் 2 ரிவர் கிராசிங் 10 நிமிஷம் தான் மொத்தமே சொன்னாங்க. அதோ இது ரெண்டாவது ரிவர் கிராசிங் போல் இருக்குது. ஸோ போயிட்டுருக்குறோம். காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதிலெல்லாம் கால் நினைக்கிறான்லடா. ஆனால் நமக்கு டைம் இல்லை, நம்ம நிலமையும் அப்படி இல்லை. ஸோ அதனால் நம்ம காலெலாம் நினைக்க வேணாம், போகலாம். ஆல்ரெடி 10 நிமிஷமாக நடந்துட்டு இருக்கோம். அவர் மொத்தமே 10 நிமிஷம் தான் சொன்னார். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போய் அங்கே ரீச் ஆகிறோம். ரீச் ஆகிட்டு நான் அங்கே காமிக்கிறேன். முக்கிய செய்திகள். மாறன் ஒரு ஆன்டியை கலாய்த்து நாங்கள் வந்து இப்போ வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம் வாட்டர் ஃபால்ஸு. போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்குது. அருமையாக சூப்பராக இருக்குது. நினைப்பு தான் வருது. இப்போ கடை இந்த மாதிரி தான் ரொம்ப தூரம் நம்ம இப்போ எப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போயிட்டு இதுக்கப்புறம் அங்கே தான் ஃபால்ஸ் நினைக்கிறேன். அங்கே எப்படி ஏற போகுது அப்படின்னு தெரியல. ஸோ கடா மெமரிஸாக இருக்குது. இங்கெல்லாம் குளிக்கிறதா குளிக்கலாம். குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நாங்கள் போய் காமிக்கிறோம். இந்த வழியாக தான் வந்தோம். ஸோ 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பயங்கரமாக இருக்குது. 3, 2, 1. இப்படி தான் கைஸ் இருக்குது ஃபால்ஸ். பயங்கரமாக இருக்குது. ஓ இதில் ஆனால் நம்ம குளிக்க அலோடு கிடையாது. மே மந்த் அந்த மாதிரி டைமில் வந்தோன்னா அலோவ் பண்ணுவாங்களாம். அதுவும் மேபி இப்போ வந்து மழை காலம் கொஞ்சம் அதிக மழைனால அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கீழே ஹப்பே ஃபால்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். 10க்கு ரேட்டிங் கொடுங்க. எத்தனை பேர் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்ப்போம். பயங்கரமாக இருக்குங்க, ஒர்த்து. அப்படியே அந்த தண்ணிலாம் நம்ம மேலே பட செம்மையாக இருக்குது. பிடிக்க முடியல, வேறு வலிக்குது. அப்படியே கேமரா ஃபுல்லாக உங்களுக்கு எப்படியே தண்ணி ஆகிட்டு இருக்கும். சூப்பராக இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட இங்கே வந்து நாங்கள் 20-25 நிமிஷம், அரை மணி நேரம் பக்கம் ஆச்சு. இங்கேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. போவே மனசு வர மாதிரி. 4:30 மணிக்கு நம்ம போனோம். இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்றத, இந்த ஒர்த்து, இந்த வியூ எவ்வளோ அப்படின்றத நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே இங்கேருந்து கிளம்பி போக வேண்டியதான். ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறோம் கைஸ். பார்த்துட்டு வந்துட்டோம். மேலே போயிட்டு வந்தாச்சு. அப்பே ஃபால்ஸ் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்துட்டு கெம்மன்குடி வியூ பாயிண்ட் போக போகணும். சன்செட் வியூ பாயிண்ட்டு இந்த வழியில் போகணும். இப்படி இது வந்து ஃபால்ஸுக்குன்னா இதில் 2 கிலோமீட்டர்ஸ். மீட் அவர் நியூ ஃப்ரெண்ட். ஹலோ. ஏதாவது தருவோன்னு பார்க்குறான். அவங்ககிட்ட தெரியாது, நாங்களே ஒன்றும் வச்சிடலன்னு. பேர் என்னடா? சீனு. டண்டனா சீனு. டண்டனா சீனோட உன் பேர்? அழகா வெள்ளையா என்ன சொல்லுது, நீட்டாக இருக்கான்டா. அதுக்கெல்லாம் இல்லை, பையன் அழகாக இருக்கு கைஸ். என்ன பண்ண, வண்டியில் ஏற்றிடலாமா? முடிக்குட்டியா இருக்கும். இந்த நாயை விட்டு வேணா இந்த நாயை கூட்டு போவோம். மாடை விட்டுட்டு நாயை வேணா கூட்டு போவோமா? எது மாடு? அவ்வளோதான், சன்செட் ஆக போகுது. நாங்கள் அப்படியே கிளம்பி போனோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கிறான். செம்மங்குடி வியூ பாயிண்ட் வந்தாச்சு. சன்செட் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. கெம்மங்குடியா? கெம்மங்குடி.
கெம்மங்குடி வியூ பாயிண்ட் அப்படியே நமக்கு இந்த பக்கம் தான் நடந்து அதில் தான் போயிட்டுருக்கோம். சன்செட் பயங்கரமாயிட்டு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன். சன்செட் பார்க் இதுதானே நீ சொன்ன ஒரு பிளேஸ் பார்க்கோட ஒரு இது கெம்மங்குடி பார்க். கெம்மங்குடி பார்க் அண்ட் பீக் கைஸ் கண்டிப்பாக வாங்க. ஒரு வெஹிக்கிளுக்கு 50 ரூபாய் மச்சான். ஒரு வெஹிக்கிள் வரீங்க அப்படின்னா ஒரு பைக்கு 50 ரூபா, நம்ம கார்னா 100 ரூபா. ஸோ 200 ரூபா சீப் 100 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கோம். காரு இப்போ வரீங்க அப்படின்னா ஒரு காருக்கு 100 ரூபா. ஸோ இருங்க அப்படியே நடந்து போயிட்டு நான் சன்செட் கிட்ட போயிட்டு காமிக்கிறோம். எங்களால் இன்றைக்கி செட் வியூ பாயிண்ட் பார்க்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு அதுக்கான நேரங்கள் இல்லை. 3 மணிக்குள்ளே செட் வியூ பாயிண்ட் வர மாதிரி இருந்தால் வரணுமா. செட் வியூ பாயிண்ட்டில் நின்னவங்களை எங்களால் இங்கேருந்து பார்க்க முடிஞ்சு, ஆனால் நாங்கள் தான் அங்கே போய் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். கெம்மங்குடி அது வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து அது என்ட்ரி ஃபீஸ் 50 ருபீஸு. செட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து டிக்கெட் வந்து பர் பர்சன் வந்து 118 ருபீஸ். அதுவும் 3 o'clock கூட க்ளோஸ். அதனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டானால ஓகே. ஆனால் ஒர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜீப் சஃபாரியும் ஹெபே ஃபால்ஸும் நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் வேறு ஒரு 4-5 இடத்துல சன்செட்டு பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றனால செட் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்கலாம் கைஸ், நாங்கள் அங்கே போயிட்டு வியூவை காமிக்கிறோம். ஸோ கைஸ் ஆப்போசிட்டில் அப்படியே சன்செட் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி காமிக்கிறேன் இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. சிக்மங்களூர் ஒர்த்து, கண்டிப்பாக வாங்க. வந்து மெயினாக செம்மங்குடி சன்செட் பாயிண்ட்டும் பார்க்கலாம் கைஸ், செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பயங்கர ஒர்த்து. அங்கே நின்று பார்க்கலாம், இங்கே நின்று பார்க்கலாம், மேலே அங்கே ஏறுற மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்கு பில்டிங்க்கு மேலே, அங்கே நின்று பார்க்கலாம். எங்கே வேணுமோ நீங்கள் வந்து நின்று பார்க்கலாம். ஓய் கைஸ், சிக்மங்களூர் சீரீஸ் அவ்வளோதான். சிக்மங்களூரில் அவ்வளோதான் நம்ம வீடியோஸ். இதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம கூர்க் போகிறது எல்லாமே வந்துட்டு அடுத்த வீடியோவில் வரும். ஸோ நம்ம சேனல்லையும் வேறு வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படியே இந்த ஒரு அழகை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பி போகிறோம் கைஸ்.